அதுக்கு ஒரு காரணம். முஸ்லீமுக்கு நாடு இருக்கு, உதாரணத்துக்கு சவுதி அரேபியா, அதே போன்று துபாய் இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு நாடு இருக்குது, அமெரிக்கா இருக்கு, ஆப்பிரிக்கா இருக்கு. இந்துக்களுக்கு இந்த மாதிரி நாடுகளா இருக்கு. இதை நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்தந்த நாட்டை நீ போய் சுதந்திரம் வாங்கி கொடுத்தியா? அவன் சுதந்திரம் வாங்கினா அந்தந்த நாட்டுல அந்த மக்கள் இருக்கிறாங்க. இங்கே அனைவரும் சேர்ந்து சுதந்திரம் வாங்கிறோம். ஆகையால் தான் இன்னும் சொல்ல போனா இங்க உள்ள எல்லாருமே இன்னபிற மாதத்தில் இருந்து சாதியில் இருந்து இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக மாறியவர்கள் தானே. யாருமே அங்கிருந்து வந்தவர்கள் இல்லை. அப்ப போராடியவர்கள், இந்த மண்ணிற்காக பாடுபட்டவர்கள். அப்ப எங்களுக்கு முறை உண்டையா இல்லையா? அதைத்தான் அம்பேத்கர் சொல்றார். அப்ப அம்பேத்கர் என்ன சொன்னாரு? எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி வேணும், அதைத்தான் சொன்னார். அப்ப இவர்கள் இந்து நாடாக ஆக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஹெச் ராஜாத்தை நான் சொல்றேன், இந்து நாடு ஆக்கணும்னு சொல்றீங்கல்ல, இந்து நாடு ஆக்கணும்னு சொன்னீங்கன்னா உண்மையிலேயே இந்த கூட்டத்திலே நான் சவால் விடுகிறேன். இந்த நாடை நீ இந்து நாடாக ஆக்கி காட்டு. இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் இந்துவாக மாற தயாராக இருக்கிறோம். ஆனா ஒரு கண்டிஷன், நாங்க இந்துவா மாறோம்னு சொன்னாக்க இந்த அண்ணன் குடிச்ச தண்ணிய வாட்டர் பாட்டில் எடுப்போம். அண்ணன் குடிச்ச தண்ணியை நான் குடிப்பேன், நான் குடிச்ச தண்ணியை அவர் குடிப்பாரு. அதே ஒன்று எச் ராஜா குடிச்ச தண்ணியை சங்கராச்சாரியாரும் உங்களுடைய ஐயரும் குடித்து விட்டார் என்று சொன்னால் நீ மூத்திரம் நாங்கள் தயாரா இருப்பேன். நீ மூத்திரம் நடத்துறது நான் தயார். சரி, நான் உள்ள வந்துட்டேன். என்ன எதுல வந்தே? அப்ப வன்னியர்ல வந்தியா, நாடார்ல வந்தியா? மாறிக்கல, எனக்கு எதுவும் வேணாம். எங்க அண்ணன் ஹெச் ராஜாவை இப்ப கட்டினவல்ல ராமர் கோயில், அதுக்குள்ள பூசாரி ஆக்குங்க. நான் வந்து மாறேன், அதுக்குள்ள பூசாரி ஆக்குங்க. என்னைய கொண்டே உயர்ந்த சாதியை வைங்க, நான் மாறேன். உங்களே வைக்க மாட்டான், உங்களுக்கே இந்த அர்த்தம் கிடையாது. அப்படி ஒரு ஈர்ப்பு சொன்னா அப்படித்தான் சொல்லுங்க. அங்கிருந்து மக்கள் வருகிறார்கள். நாங்கள் யாரும் கன்வெர்ட் செய்யவில்லை. இந்த நாட்டு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தே வாங்க, இல்லைன்னா போங்க, எடுத்து சொல்லுவோம், இஸ்லாமிய நடப்போம், அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் இந்துவாக மாற்றுவோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவருடைய பேச்சுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை தடுத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் மதத்திற்கு அஞ்சக்கூடியவர்கள் அல்ல. That is not the end Muslim, it is the beginning. முஸ்லிம்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஆரம்பம் தான் தெரியுது, ஒரு முடிவு அல்ல. ஆகையால் நாங்கள் போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். எங்களுடைய போராட்டங்கள் வருடா வருடம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த நாட்டிலே என்பதை நான் என்னுடைய நிறைவு செய்கிறேன். உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா? Do you want to improve your business? உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா? Do you want to increase your sales? உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா? உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் வலைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது. மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். வீடியோ ஷூட் பண்றது, ஆக்ட் பண்றது, கண்டென்ட் ரெடி பண்றது, தம்ப்லைன் வைக்கிறது, ரிலீஸ் பண்றது, Facebook, Instagram, Twitter இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா? உங்களுடைய மாவட்டம், பகுதி, நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா? மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் 5 நிறுவனங்களுக்கு சலுகைகளை அள்ளித்தர போறோம். அறம் வலைக்காட்சியின் சார்பாக அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.